அப்புறம் சார் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து முதலமைச்சர் ஈர்த்தாருங்கிறாரு. அத பத்தி எதையுமே நீங்க மக்கள்ட்ட சொல்லலையே! அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் விஜய் அவர்கள் வைக்கிறாரு. டெய்லி மக்கள்கிட்ட உட்காந்து என்னென்ன ஃபைலில் கையெழுத்து போடுறோம். மக்கள் எதற்காக ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறேன் தெரியுமா? என்னால் முடியாதையா, நான் வந்து ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், நான் ரிக்ஷா இழுக்கிறேன், நான் பலசர கடை வச்சுருக்கேன், நான் ஆடிட்டராக இருக்கேன், நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேன், காலைல போனால் நைட் ஆயிரும், என் குடும்பத்தை காப்பாற்றுறதே எனக்கு பெருசு, என் பிள்ளைகளை காப்பாற்றுறதே பெருசு. அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து ஜனநாயக ரீதியாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்றது அடிப்படை. அப்போ அது யார்? அப்போ பல பேர் வருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டை பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறையா, உனக்குள்ள பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு 10 பேர் வரும்போது அதில் ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறது தான் ஜனநாயகம். அப்படி தேர்வு செய்யப்பட்டு ஒருத்தர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன நல்லா வாயில் வருது வந்து ஒவ்வொரு ஃபைலையும் வச்சு ஓட்டு போட்டோன்னா, தம்பி இன்றைக்கி காலையில் போனேன்ப்பா, சாயந்தரமாக முக ஸ்டாலின் ஃபோனை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் முதலமைச்சர்னு முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், தம்பி நான் தான் முக ஸ்டாலின், எனக்கு தான் ஓட்டு போட்டிங்க, இப்போ இன்றைக்கி என்னென்ன ஃபைல் பாட்டேன் தம்பி, படித்து பார்க்குறீங்களா, சொல்லவா வரிசையா அப்படின்னு உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஊதிட்டு இருப்பாங்களா? என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. புரியாத மக்கள், கொஞ்சம் ஒரு அறிவில் குறைந்த, விவரம் தெரியாத மக்களை மேலும் மேலும் ஏமாத்துறது தான் இது. அவர் அந்நிய நாட்டுக்கு போனார்னா அதான் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களே, யாரை பார்த்தா எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது, எத்தனை பேருக்கு வேலைன்னு, அதை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டியதானே.